ஈவினிங் வந்து தம்பியை கூப்பிட ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்தேன். பசங்க வந்து எல்லாம் செஸ் வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 1 ஆர் 2 வீக்ஸாக வந்து செஸ் தான் விளையாடுறாங்க. இல்லை ப்ளே கிரவுண்டில் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. போர் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அங்கே வந்து மேங்கோ ஐஸு இதெல்லாம் இப்போ கேன்டீனில் விற்கிறாங்க. அலோடு இல்லை, இப்போ விற்கிறாங்க. நல்லா இருந்துச்சு. ₹10 தான் மேங்கோ ஐஸ். என் பையன் தான் வாங்கிட்டு வந்திருந்தான். அப்புறம் வந்துட்டு ஏற்ற மாதிரி அந்த பையன் விளையாண்டுக்கிட்டு இருந்தான். அவன் வந்து வேர்க்கடலை சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த வேர்க்கடலை யாரோ அவங்க அம்மா ஊர்லேருந்து கொண்டு வந்தாங்களாம். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியேவும் 4:30 ஆயிடுது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் 3:30க்கே கிளம்பிடுவோம். இப்போ சார் வளர்ந்துட்டார்ல, ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப நேரம் ஆக்கிடுறாங்க. சரி, வீட்டில் வந்து என்ன டிவி தானே பார்ப்பாங்க, ஃபோன் தானே பார்ப்பாங்க. நானுமே அவங்களோட விளையாடுறதுனால அங்கேயே உட்காந்துருது. வீட்டுக்கு வந்தும் உடனேலாம் மாத்திரை கிடையாது. வீட்டில் வந்து ஒரு 20 நிமிஷம் இந்த மாதிரி சரி விளையாடுறது. நல்லா என்ஜாய் பண்ணட்டுன்னு விட்டாச்சு. அப்புறம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தோம். மார்னிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தேன். என்ன சாப்பாடுன்னு சொல்கிறேன். பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த கேக்கும் இந்த சமோசா பாப்பாவுக்கு பிடிக்கும். கேக்கு வந்து தம்பிக்கு பிடிக்கும். அதான் வாங்கிட்டு இருந்தேன். ட்ரெஸ்ஸை மாற்றுனா மாற்றவே மாட்றான். சங்கம் எடுத்துகிட்டு வந்துட்டு காதில் என்ன சவுண்டு கேட்குது சொல்லு அப்படின்றான். அலை சவுண்டு தானே கேட்குது. எப்படி தான் சங்கில் மட்டும் அலை சவுண்டு கேட்குதுன்னு தெரில. வந்தோடனே அப்புறம் நான் வந்து தயிர் சாதம் கொடுத்தேன். அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை மார்னிங் பண்ணது மாம்பழம் பப்பாயா. இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுத்தேன். ஸ்நாக்ஸுக்கு அதே தான் கொடுத்து விட்ருந்தேன். ஃப்ரூட்ஸை கொடுப்போன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி இந்த பப்பாயா இப்போ ரீசெண்டாக வாங்கின பப்பாயெல்லாம் இந்த பப்பாயா மட்டும்தாங்க நல்லா உள்ளே வந்து விதை இருக்குது. மற்றதெல்லாம் விதையே இருக்காது. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காருக்கு பப்பாயானா ரொம்ப பிடிக்கும். நல்லா இருந்துச்சு. பாப்பாவுக்குமே அதான் கொடுத்தேன். இந்த பழம் பிடிச்சா சொல்லுங்கள். லெமன் சாதமும் பீன்ஸும் தான் பண்ணியிருந்தேன். லெமன் சாதத்துக்கும் பீன்ஸுக்கு என்னென்னு கேட்குறீங்களா? பீன்ஸ் வந்துட்டு காரமாக பண்ணியிருந்தேன். அதனால் டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு கொடுக்குறக்காக. உருளைக்கிழங்கு பண்ணலாம், ஆனால் உருளைக்கிழங்கு